அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சேனல் குஸ்கா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். குருமா வீடியோ போடுறேன், முன்னையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அரிசி 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் எடுத்து ஊற வச்சிடலாம். நல்லா கழுவி ஊற வச்சிடுறேன். வெங்காயம் 1 பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய் 3 எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி நாட்டி எடுத்துருக்கேன். புதினா ஃப்ரெஷ் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைப்பிடி அளவு. கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன், கடையில் கிடைக்கும், அது கேட்டால். ஊற வச்சுட்டேன், நல்லா கழுவி. 4 லவங்கம் எடுத்துருக்கேன். ஏலக்காய் 1, பட்டை பெரிய சைஸ் 2 எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லவங்கம் பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடான அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வெந்த அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். 2 புதினா கொத்தமல்லி. உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிளாஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கிளாஸ் போட்டால் நல்லா வரும் குஷ்கா. கொதிச்ச அப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. கஸ்தூரி மேத்தி பாஜி போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது, சுமையெல்லாம் இருக்குது, வாசனையாக. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் அதுக்காக போடுறது ஃப்ரெண்ட்ஸ். அது சரியாக ஆட் பண்ணணும், இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். கஸ்தூரி இது எடுத்துருக்கேன், கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா வந்துருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குஷ்கா குருமா நான் செஞ்சது. குஷ்கா அது போட்டிருக்கேன், குருமா அது நான் போடுறேன், முன்னையும் போட்டிருக்கேன். ரொம்ப ரெண்டுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் தம் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தம் ஆயிடுச்சு. சிம்பிளாக தான் மூடி வச்சேன், நல்லா தட்டு. குருமா 2ம் போட்ட லாங் வீடியோ ஆயிடுது, அதுக்காக போடல, தனியாக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட் வச்சு அதில் சேவ் பண்ணிக்கலாம். குஷ்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த குழம்புக்கும் டேஸ்டியாக இருக்கும். வெறும் சட்னி செஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குஷ்கா செஞ்சு நான் கீரை குழம்புல சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, அதுக்காக தான் நான் சொல்கிறது. ரொம்ப நல்லா இருக்குது. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குஷ்கா. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. குருமா செஞ்சேன்.